மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் காரணமாக ரத்தான நிலையில் நீட் மறுதேர்வு கடந்த ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு அந்த கேள்விக்கான விடைகள் இந்த இணையதளத்தில் வெளியான நிலையில் தற்பொழுது நீட் தேர்வு முடிவுகளையும் வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன என்ற முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் மறுதேர்வு வினாத்தாள்களுக்கான விடைகளை சற்று நேரத்திற்கு முன்னர் தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது நீட் மறுதேர்வுக்கான முடிவுகளையும் வெளியிட்டிருக்கிறது. நடந்து முடிந்த நீட் மறுதேர்வில் 22 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வை எழுதிய நிலையில் 11.21 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் என்ற ஒரு தகவலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. 20 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 11.21 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி என்ற தகவலையும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி நடந்து முடிந்த நீட் மறுதேர்வின் முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. 11.21 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. இந்நிலையில் மாணவிகள் அவர்களுடைய விகிதாச்சாரமும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம். நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய சர்ச்சைகள், இதெல்லாம் தாண்டி தான் நீட் மறுதேர்வு நடந்து முடிஞ்சது. இப்போ ரிசல்ட்டும் வெளியாகி இருக்கு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களும் தரவுகளும் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். இந்திய நாடு முழுக்க அந்த நீட் தேர்வு என்பது முதல்ல மே மாசம் 3ஆம் தேதி நடந்தது. அந்த தேர்வுக்கான கேள்வித்தாள் முன்னாடி வெளியானதுனால அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த மறுதேர்வு என்பது கடந்த ஜூன் மாசம் 21ஆம் தேதி நடந்தது. அந்த மே 3ல யார் எழுதுனாங்களோ அதே மாணவர்கள் ஜூன் 21ல நடந்த மறுதேர்வுலையும் எழுதுவதற்கு தேசிய தேர்வு முகமை அனுமதி அளித்திருந்தது. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வுல பங்கேற்ற நிலையில இதனுடைய முடிவுகள் மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அதை 20ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னதாக ஒரு சில தினங்களுக்கு முன்னதாகவோ முடிவுகள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னுமே சரியா ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தோம்னா ஃபைனல் கீ ஆன்சரை வெளியிட்டு இருந்தது. ஃபைனல் கீ ஆன்சர் வெளிவந்தாலே அடுத்து கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுல அதன் தற்போது முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தேர்வு எழுதிய 22 லட்சம் மாணவர்களும் அவர்களுடைய முடிவுகளை NTA இணையதளத்துல தேர்வு முடிவுகளை அறியலாம். தேர்வு முடிவுகள் தொடர்பாக சில விவரங்களையும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியதுல 11.21 லட்சம் மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு அளவிற்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த தகுதி தேர்ச்சி மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதுல கிட்டத்தட்ட ஒரு 58% அதிகமானவர்கள் மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு எழுதிய மாணவிகள்ல 56.8% பேரும், மாணவர்கள்ல 55% பேரும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவங்க முழுமையாக தேர்வு முடிவு மதிப்பெண்கள் விவரங்களை எல்லாம் neet.nta.nic.in என்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மதிப்பெண் விவரங்களை எல்லாம் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அதிகபட்ச மதிப்பெண்கள் ஒட்டுமொத்தமா 720 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்பட்டது. பஞ்சாபை சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவை சேர்ந்த பான்சுல் பன்சால் என்ற 2 பேரும் 720க்கு 710 மதிப்பெண்களை பெற்று நாடு தழுவிய அளவுல முதலிடம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 138 மாணவர்கள் 690க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. இவங்கள்ல 93% அதிகமானவர் தங்களது முதல் முயற்சியிலேயே இந்த சாதனையை படைத்திருக்கிறாங்க. 700க்கும் அதிகமாக 19 மாணவர்களும் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை கிட்டத்தட்ட 10,160 மாணவர்களும் இந்த 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.
இந்த தேர்வுல அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு 1,70,70,000 மாணவர்களும், லட்சத்தீவுல இருந்து 43 ஒரு கணிசமான மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு புள்ளி விவரங்களையும் தேசிய இருக்கிறது. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் 1,42,000 மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினாங்க. தமிழக அளவுல இதுல எவ்வளவு பேர் தேர்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் சற்று நேரத்துல முழுமையான இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளியாகும் போது தெரிய வரும். இந்த நிலையில் தற்போது நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருப்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் எல்லாருமே இணையதளத்துல தற்போது தேர்வு முடிவுகளை பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்திபன், சங்கரன், ஒரிஜினலா நடந்த தேர்வு வந்து மே 3ஆம் தேதி தான். இந்த மறு தேர்வுன்றதே பார்த்தோம்னா ஒரு 1.5 மாசத்துக்கு இது தள்ளி போட்டுடுச்சு. இப்போ இந்த தருணத்துல இது முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில கவுன்சிலிங், அட்மிஷன், இந்த ப்ராசஸ்லாம் எவ்வளவு வேகமா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு? அதை பத்தி ஏதேனும் தகவல் இருக்கா? பார்த்திபன், நீட் தேர்வு முடிவுக்காகவே பல உயர்கல்வி படிப்புகள் எல்லாம் வந்து ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நாடு அளவிலே இருந்தது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்ப நான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ஜினியரிங் அட்மிஷன் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஸ்பெஷல் பிரிவு மாணவர்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சாச்சு. நிறைய மாணவர்கள் என்ஜினியரிங்க்கும் அப்ளை பண்ணுவாங்க, நீட் தேர்வையும் எழுதுவாங்க. அவங்களுடைய முதல் சாய்ஸ் மருத்துவ படிப்பாக தான் இருக்கும். அதுல கிடைக்கலனா தான் இன்ஜினியரிங் வருவாங்க அல்லது வெட்டினரிக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து விவசாய படிப்புகள், அந்த மாதிரி படிப்புகளுக்கெல்லாம் மாணவர்கள் போவாங்க. ஆனா நீட் தேர்வு முடிவுகள் வெளிவராதா இருந்ததுனாலையும், அந்த மதிப்பெண்கள் எவ்வளவு தெரியாமல் இருந்ததுனாலையும் மற்ற படிப்புகள்ல இருப்பதற்கு மாணவர்கள் ஒரு தயக்கம் காட்டக்கூடிய நிலை இருந்தது. அதே மாதிரி மற்ற படிப்புகளுக்கான அந்த முழுமையான ப்ராசஸ் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்காத ஒரு சூழலும் இருக்கு. என்ஜினியரிங் இப்பதான் பிகினிங்ல ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலையா அதுக்குள்ள இப்ப நீட் ரிசல்ட் வந்துருச்சு. இதனால இப்ப நீட் ரிசல்ட்ல எவ்வளவு அதிகபட்சம் மாணவர்கள் வாங்கியிருந்தா அவங்க இன்ஜினியரிங் படிப்பை சேர மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, மற்ற படிப்புகளுக்கும் போக மாட்டாங்க. அதே நேரத்துல நீட் தேர்வுல மதிப்பெண் கம்மியா வாங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு இது கிடைக்காது, அவங்களுடைய பிரிவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு இது ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்க வேற படிப்புகளை சேருவது பத்தி இப்ப இதே முடிவு எடுத்துருவாங்க. கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் அடுத்த வாரம் தமிழ்நாட்டுல வெளியிட இருக்கிறாங்க. அந்த அட்மிஷனும் ஆரம்பிக்க போகுது. இப்படி பல்வேறு உயர்கல்வி படிப்புகளுக்கான அந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே இந்த நீட் தேர்வு ரிசல்ட்டுக்காகவே ஒரு வெயிட்டிங்ல இருந்ததுன்னு சொல்லணும். பார்த்திபன், தற்போது நீட் தேர்வு ரிசல்ட் வெளியானதுனால மற்ற உயர்கல்வி படிப்புகள் எல்லாம் அட்மிஷன்ஸ் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் வேகமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது குறித்த அறிவிப்புகளும் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது. பார்த்திபன், சங்கரன், இப்போ மே 3ஆம் தேதி முதல்ல நடந்த தேர்தலில் வந்து தேர்வில் வந்து 22.75 லட்சம் மாணவர்கள் சராசரியா எழுதினாங்க அப்படின்ற ஒரு தகவல். ஆனா மறு தேர்வில் வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் எழுதலை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாச்சு. இப்போ அதனால வந்து எதிர்பார்க்கப்பட்டதை விட இப்போ இந்த கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? நீங்க குறிப்பிட்டது மாதிரி 2வது முறை நடந்த அந்த மறு தேர்வு என்பது மாணவர்கள் பங்கேற்ற மாணவர்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அளவிற்கு NTA கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் மூலமா தெரிய வந்திருக்கிறது. ஆனா இதனால இது மதிப்பெண்கள் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து வந்துதான் பார்க்கணும். ஏன்னா மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண்களை குவித்திருந்தால் கட் ஆஃப் மதிப்பெண் என்பது, அந்த தரவரிசை மதிப்பெண் என்பது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான மதிப்பெண்களை மாணவர்கள் குவிக்கல அப்படின்னா அந்த கடந்த ஆண்டை விட கட் ஆஃப் வந்து ஒரு சில மதிப்பெண்கள் குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த போது ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் இல்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதுதான் தெரிய வரும். ஆனா பெரிய கல்வியாளர்கள் எதிர்ப்பு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, கடந்த ஆண்டை விட கட் ஆஃப் மதிப்பெண் பெரிய அளவிற்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகவோ அல்லது பெரிய அளவில் சரிவாவதற்கோ வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஓரளவு கடந்த ஆண்டை ஒட்டியபடிதான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பிரிவு மாணவர்களுக்கும் தரவரிசை மதிப்பெண் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல்களா இருக்கிறது. பார்த்திபன், ரைட். இப்போ 93% மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 11 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி அப்படின்னாலுமே மொத்த இடங்கள் எந்த எண்ணிக்கையில் இருக்கு சங்கரன்? எத்தனை பேர் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, நாடு முழுக்க மொத்தமா பார்த்தோம்னா 2 தினங்களுக்கு முன்னாடி, அதாவது தேசிய தேர்வு முகமை ஒரு புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்க.
அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல மட்டுமே எம்பிபிஎஸ் படிப்புல கிட்டத்தட்ட 60,000 சீட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டுமே. இது இல்லாம பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. இதையெல்லாம் சேர்த்தா ஒரு கணிசமாக ஒரு 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இடங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரிவு வாரியா ஒவ்வொரு அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில எவ்வளவு குறைந்தபட்ச பெண்கள் தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் அட்மிஷன்ஸ் எல்லாமே நடக்க இருக்கிறது. இப்ப இந்த ஒவ்வொரு கேட்டகரி வாரியா எவ்வளவு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க என்ற விவரங்களையும் தேசிய தேர்வு முகமை கொடுத்திருக்கு. ஓபிசி கேட்டகரியில பார்த்தோம்னா 5,12,000 மாணவர்கள் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி பொது எடுத்துக்கிட்டோம்னா 2,91,000 மாணவர்களும், எஸ்சி பிரிவுல 1,59,000 மாணவர்கள், இடபிள்யூஎஸ் சொல்றோம், அதாவது சமுதாயத்துல முன்னே ஃபார்வர்ட் காஸ்ட்ல அதுல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. 95,026 மாணவர்கள் குவாலிஃபை ஆயிருக்கிறதா தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்கு. அதே போன்று பழங்குடியின அந்த தரப்பை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 63,716 மாணவர்கள் குவாலிஃபை இந்த தேர்வை கிட்டத்தட்ட 13 மொழிகள்ல எழுதினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கான முழுமையான முடிவுகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. பார்த்திபன், செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.